ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வந்து கறி லீஃப், அதாவது கருவேப்பிலை வந்து நான் உருவி வச்சுருப்பேன். அதை வந்து இந்த எண்ணெய் காஞ்சினே உள்ளே ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு கருவேப்பிலை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. நல்லா அது ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் கருவேப்பிலை சட்னிக்கான டேஸ்ட்டே வரும். ஏன்னா எண்ணெயில் நீங்கள் வதக்கும் போது தான் கருவேப்பிலைக்கு அந்த எண்ணெயோட டேஸ்ட்டும் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட சட்னி. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்து அது கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. டார்க் க்ரீன் கலர் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் தனியாக ஆற வச்சுடுங்க ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தப்பருப்பு வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் 3 பல் பூண்டு, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் கூட போடலாம். ஒரே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் புளி, அப்புறம் வந்து வரமிளகா நான் 5 to 6 ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காரம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சட்னி. அதனால் நீங்கள் ஒரு 7, 8 கூட நீங்கள் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் டேஸ்ட்டுக்காக தான். இது எல்லாமே நல்லா சாட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலையில், அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சும்மா ஒரு கிளறி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் அரைக்கணும். அப்புறம் ஒரு ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்காதீங்க, நல்லா இருக்காது. கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 4 to 5 இலை கருவேப்பிலை இலை, அவ்வளோ. சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க கருவேப்பிலையில். அப்புறம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டான்னு வரும். அண்ட் see you, bye.